ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு பீட் மார்க் ப்ரீசெட் மட்டும் போதும். அதிலே உங்களுக்கு ஷேக் எஃபெக்ட் எல்லாமே ஆட் ஆகி வந்துடும். ஸோ கரெக்டாக பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க்கை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு இங்கே இருக்கும். இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ எப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இந்த ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலில் வச்சு நார்மலாக நம்ம ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் உங்கள் ஃபோட்டோ மேலே விரலில் வச்சு இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் உங்களோட ஃபோட்டோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு உங்களுக்கு சேவ்னு வரும். ஓகே, இந்த சேவை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம 10 ஃபோட்டோவை அந்த ஃப்ரேம் சைஸில் வந்துட்டு சேவ் பண்ணும். ஸோ நான் இன்னொரு டைம் ஒரு ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இதில் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண உடனே சேவ்னு வரும். ஓகே, சேவை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறேங்க. டெலிட் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரேம் சைஸில் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் 10 ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரேம் சைஸை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே நம்ம ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணோம். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே அந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்துட்டு மேலே ஆட் ஆயிரும். இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பீட் மார்க்கின்னு வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜின்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தாக ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னே நம்ம அந்த ஃப்ரேம் சைஸ் மாற்றின எல்லா ஃபோட்டோஸும் இங்கே இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 3ன்னு சொல்லிட்டு மொத்தம் 9 லேயர் இருக்கும். 9 லேயருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ண மாதிரியே தான் ஃபோட்டோ ஆட் பண்ணும். ஸோ நான் ஒரு லேயருக்கு இப்போ எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. லேயரை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு முன்னே நம்ம அந்த ஃப்ரேம் சைஸ் மாற்றி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆட் ஆயிரும். ஓகே, ஆட் ஆன உடனே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லேயருக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயர்ஸ்க்கும் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.